ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சாப்டர் 1, 2, 3, 4 வாசனங்கள் வந்து பைபிளில் சொல்லியிருக்கு. ஸோ வந்துட்டு ஆனால் பைபிளில் வந்து ஃபஸ்ட்டு பைபிள் சாப்டரில் ஆதியாகமத்தில் பார்த்திங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தான் இருக்கும். பட் யோவான் சாப்டரில் பார்க்கும்போது அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் நிறைய பேருக்கு இப்போ எதுக்காக இந்த வசனம் சொன்னேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கையே நிறைய பேர் கிடையாது. பட் வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற சந்தேகத்துலேயும் வாழ்கிறவங்க இருக்காங்க. சுத்தமாக கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த பூமியில் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ஏனோ தினம் கடவுளை கும்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு அடையாளம் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் கடவுள் இருக்காரான்னு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. பட் வந்து இப்போது நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் நடையில் இங்கே என்ன நடக்குது? ஒரு வார்த்தை, ஒரு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன். ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு வார்த்தை வந்து புரிய வைக்கிது. நான் உங்களுக்கு பேசுகிறத புரிய வைக்கிது, நீங்கள் எனக்கு பேசுகிறத புரிய வைக்கிது. ஸோ நமக்கு இடையில ஒரு வார்த்தை வருது. ஸோ நான் வந்து ஒரு வார்த்தையை பேசும்போது தான் உங்களுக்கு அது என்ன வார்த்தைன்ற புரிஞ்சு நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ கடவுள் அப்படி தான். நம்ம கையில் ஒரு பைபிள் கொடுத்துருக்காரு. வர இருங்க. இப்போது இந்த பைபிள் நம்ம கையில் இருக்குது, ஓகேவா? இது மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்க கடவுளை கும்பிடுறவங்க ஒரு புக்கை வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ இந்த புக்கு என்ன இருக்குன்னா, இதுக்குள்ளே நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள், தலைமுறையாக இருந்த எத்தனையோ முன்னோர்கள், அதாவது கிபி, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் பிரிந்து இருக்குல்ல. ஸோ வந்துட்டு எத்தனையோ 4 தலைமுறை 1000 தலைமுறைகள்லாம் வாழ்ந்த எத்தனையோ நமக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் வந்து அப்போ டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பேசக்கூட நேரம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போல்லாம் அப்படியா இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கடவுள் ஒரு மனிதன்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு வார்த்தை மூலயமா தான் பேசியிருப்பார். ஸோ அப்படி வந்து அதை பேசுனதுனால தான் இன்றைக்கி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு ஒரு பைபிள் புஸ்தகமாக கொடுத்து இதில் படிக்கும்போது அவர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி புரியுதோ, நீங்கள் பேசுகிறது எப்படி புரியுதோ, இப்போ எப்படி பல லாங்குவேஜில் நீங்கள் பண்ணாலும் பேசினாலும் கடவுள் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் மூலயமா தான் பேசுவார். டைரெக்டாக அப்படியே இறங்கி வந்து குதிச்சு உங்கள் கண்ணு முன்னாடி நின்று நான் தான் கடவுள் அப்படிலாம் நிரூபிக்க மாட்டார். ஸோ மனிதர்கள் கொண்டு அவங்க மூலயமா ஒரு வார்த்தை மூலமாக பேசுவார். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? சரி, புரிஞ்சால் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு வசனம் சொன்னேன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது சொன்னேன். ஸோ கடவுள் வந்து வார்த்தையானவர். ஸோ வார்த்தைகள் மூலயமா நமக்கு வந்து சர்ச்சிலெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்களே. ஸோ இப்படி பைபிளில் ஒரு வசனம் எடுத்து அது மூலயமா